ஒரு பூமாலை போட தமிழ் பாமாலை பாட இது நேரம். கொட்டாம கொட்டு கொட்டு மேளம் தட்டு குத்தாலம் போலாச்சு இந்த ஊரு. கொட்டாம கொட்டு கொட்டு மேளம் தட்டு குத்தாலம் போலாச்சு இந்த ஊரு. அட மாமா நீ பெத்தெடுத்த பாமாவை தொட்டெடுத்தையோ. சும்மா இருங்க. நான் கோயிலுக்கு போனோம். என்ன விசேஷம்? மைத்திலி இன்னைக்கு முதல்ல காலேஜ் போறா. அவளை பாத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நல்ல விசேஷம் தான், நானும் கூட வரேன். என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா? தம்பியா? ஆமாங்க, அவரை தானே மைத்திலிய காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லிருக்காரு. என்ன தம்பி எதுவும் பேரிஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா? சரி சரி, நீங்க ஒண்ணும் காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம், வீடு வரைக்கும் வந்து டாடா சொன்னாவே போதும். மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ஜானகி மோத்தெல்லாம் தொட்டு பாரு, சுடவே இல்லையே. ஜுரம் அடிக்குது. ஜுரமா? ஆமா, தலையெல்லாம் வலிக்குது. சரி, அப்ப நீங்க வர வேண்டாம், நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு நினைச்சது நீ சொல்லிட்ட. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். சரிம்மா. சரி, நான் வரேன். ஓ ஜானகி, ஓ ஜானகி, என்னையே உள்ள வச்சு பூட்டுற? எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க. ஐயோ ஜானகி, நோ தூங்கு ஃபைன். ஏங்க கொல்ல பக்கம் கதவு திறந்திருக்கு, பூட்டிட்டு படுங்க. என்ன திறந்திருக்கா? மணி 9ஆவது, இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன். டாக்ஸி தம்பியோட கார்ல போகணுன்றதுக்காக தான் உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி, சும்மா படிப்போட இருந்துடாத. மாப்பிள்ள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு போட பாரு. நீங்க வேற, அவரு சுத்த முசுடு. ஆமா, பணக்கார புள்ள ரஃபா தான் இருப்பான், முசுடா தான் இருப்பான். நீதான் விடக்கூடாது. எத்தனை சினிமா பாக்குறீங்க, எத்தனை புக்கு படிக்கிறீங்க, பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானா தான் இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு, டிராபிக் ஜாம் இருக்கும், லேட்டாவும் வந்துருவாரு. அப்பா, அக்கா, எங்க நீ காலேஜ் போயிருப்பியோன்னு அறக்க பறக்க ஓடி வரேன். இந்தா ஸ்வீட். எதுக்குக்கா? பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் போற, அதுக்கு தான். தேங்க்யூக்கா. அதை எனக்கு குடுமா. இது உங்களுக்கு இல்ல, உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு. எங்க அவரு? டாக்ஸி டிரைவர் மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லாத, கோச்சு பாரு தெரியுமா, சின்ன மாப்பிளன்னு சொல்லு. ஜானகி எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க, எல்லாரையும் சமாளிக்கணும். வாங்க மாப்பிள, 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நோய் பேசிட்டு இருக்காத, உன் பொண்ணை வர சொல்லு. நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போனோம். அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துருப்பாயிட போறீங்க? பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்காருடி. ஜாடதா அப்படியே. பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம், இவரு பட்டாசு. பாக்கா மாமா, இது யார் தெரியுதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. வணக்கம் அண்ணி. வணக்கம். இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. பெரிய மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க வாங்க, அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா. சின்ன சிறுசுங்க. சரி நீ போ மைத்திலி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போ போ. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நடக்குது? உனக்காக தானே வெயிட் பண்றோம். என்னடா சினிமா போலாமா? தப்பு. அதான் அவன் இருக்கானே. டேய், இன்னைக்குதான் முதல்ல காலேஜ் திறக்குது. சாஸ்திரத்துக்கு ஒரு நாளாவது போலாம். என்னடா பட்டியில சடையா இருக்கு? ஆமாண்டா, டுட்டோரியல் காலேஜ்ல இதுக்கு மேல என்ன படிப்புக்கேத்த அழகு. டேய் இதுக்கு 20 மார்க். டேய் மூஞ்ச பாத்தியா? பின்னழக சொன்னடா. டேய் இதுக்கு 50 ஜாஸ்திடா. நான் அழக சொல்ல, வயச வர வர முதியோர் கல்வி மாதிரி ஆயிடுச்சு. டேய் வினோத், அங்க பாரு.
100க்கு 100 கொடுக்கலாம்டா. யாரா அவ? விசாரிச்சுட்டா போச்சு. ஹலோ, குட் மார்னிங். ஐ எம் வினோத். இதுக்கு முன்னால எங்க படிச்சீங்க? மெட்ராஸா வெளியூரா? எல்லாரும் காலேஜுக்கு ஆட்டோல வருவாங்க, பஸ்ல வருவாங்க. நீங்க டாக்ஸில வந்திருக்கீங்க? சொந்த டாக்ஸியா? ஐ லைக் இட். நான் பேச மாட்டீங்களா? அதுக்கு வேற காலேஜ் இருக்கு. பேர் என்ன? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? சரி நான் சொல்றேன். ஆஷா, ஷீலா, கலா, வினோதினி, மாதவி, மாலினி. அதுவும் இல்லையா? அப்ப சொல்ல வைக்கப்படுறீங்க. கொல்லங்குடி கருப்பாய் தானே? அவ பேர் மைதிலி. நீ போமா. படிக்கிற நேரத்துல என்னடா கிண்டல்? பகல்ல விட்டனா பாரு. அவ பக்கம் வந்த டிச் அடிச்சுல போட. பெரிய மன்மத குஞ்சுன்னு. ஐயோ ஜானகி, இவங்க யாரு கூட பின்னாலேயே? அந்த செயினை நீயா தெரியா இல்ல இந்த கத்தியால நான் கழட்டிட்டுமா? ஓட்ட செயின் ஏன் பாவுக்குற? பாவுத்த செயின் இருக்க. ஜான்ஸ் அண்ணி, நீங்க போய் வண்டியில உட்காருங்க. ஏய் என்னங்க? ஓஹோ, இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருங்க, பத்திரமா வீட்டுல போய் விட்டுறேன். வாங்க, உள்ள வாங்க. உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. என்னங்க என்னங்க, உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ, என்னங்க? என்ன ஜானகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்ச. என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போயே போச்சு, போயிதே, கான். சரி வாங்க.
எங்க உங்க தம்பி வந்திருக்காரு. என் தம்பியா? ம். அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்துல முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பாக்கலாம். வாங்க. வந்துட்டேன். நீங்க என்னங்க? டாக்ஸி நிறுத்திட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம். அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது. கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ தப்பு என் மேலதான். அவரை வெளிய நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க என்னங்க? இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க. நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆவலையே? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டார் தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே. அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பான். உங்ககிட்ட 5 பத்து வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகாரன். உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊறுகாய் இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட அவரை பார்த்தா குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன். டேய் தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்றா. பயமா இருக்குடா. நீ இப்படி சொல்லு விட்டே கரைஞ்சு போற. எல்லாரும் லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்றாங்க. நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நீ உங்க அப்பா விட்டு அவங்க வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லு. டேய் அவர் ஒரு டைப்டா. நான் எதை கேட்டாலும் மாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவாரு. காரியத்தை முடிச்சிரு, வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அட பாவி, அது தப்பு இல்ல? டேய் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கதான் போகுது. அது இப்ப நடந்தா என்னடா தப்பு? இது மட்டும் நடந்தது வச்சுக்க, வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட் இதுதான். முதல்ல எங்க அப்பா கிட்ட அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா மத்தத பாத்துப்போம். டேய் சொல்றதுதான் சொல்ற, ஆதாரத்தோட சொல்ல. எப்படா? நீ அவனும் சேர்ந்து இருக்கிற போட்டோ காமி. நானும் அவளும் சேர்ந்து இருக்கிற போட்டோவா? அதுக்கு அவன் சம்மதிக்கணுமே. நான் எடுத்து காமிக்கிறேன், எனக்கு என்ன தருவ? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை வைக்கிறேன். முதல்ல எடுத்துக்காட்டு. இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இதே சொல்லிட்டு இருப்பிய நீ. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களா? பாரு ராத்திரியான நான் காப்பி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. சோடா எடுத்துட்டு வா. ஏன் தாகமா இருக்கா? அட முட்டா சார், ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடுறது இல்ல சார். ஐயோ வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணில வருமாப்ல. பாவி மாமா, நான் சோடாவை பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன்னு சொல்றேன். இந்த பாருங்க, பொழுது சாஞ்சா நான் போதையில சாஞ்சிருவேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்கணுமா? மாப்ள நீ இவ்வளவு பெரிய குடிகாரனா? தெரிஞ்சிருந்தா வெளியே அனுப்பிச்சிருப்பீங்களா? முதல்ல கூப்பிட்டு வந்திருப்பேன். இது என்ன கழுத குடி? இப்ப கொண்டாட. இது கழுத குடியா? எங்க போறீங்க? மாப்ள இத குடிங்க. என்னது? ஃபாரின் விஸ்கி, ஸ்காட்ச். காய்ச்சறது இல்ல. கெட்டாலும் மேன்மக்கள் குடிங்க, எனக்கும் துணையா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கா? என்ன கிராமத்துல வேற என்ன பொழுதுபோக்கு? படுபாவி. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. படுபாவின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. நம்ம குடிங்க. நான் பிராந்தி தான் குடிப்பேன். அட பிராண்ட் இல்லங்க, ரம்மு. நான் பிராந்தி தானே கேட்டேன். என்னது எக்ஸிபிஷன்ல சர்பத் மாதிரி? இந்தாங்க இந்த குடிங்க. வேண்டாம். அட குடிப்பீங்கல்ல? ஆமா. அப்புறம் என்ன குடிங்க. அப்படிதான் ஐஸ் போடல, அதான் கஷ்டமா இருக்கும். இந்தாங்க. தெளிவா இருக்கும்.